வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. நான் பார்க்குற மூவி வந்து ஸ்கூல் கேர்ள்ஸ் இன் சைன் 1973 ஆனால் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போதுமான நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெடிஷ்னல் லாட்கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. அந்த பிரதர்ஸில் வந்து ஒருத்தரோட பேர் வந்து ஃப்ராங்க், இன்னொருத்தர் பேரோட ஜான். ஜான் வந்து கொஞ்சம் வந்து மூளை வச்சு கம்மியாக இருக்கிற ஒரு பர்சன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன, அவங்க வந்து 2 பேருமே வந்து அம்மா பேச்செல்லாம் கேட்டு நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு 2 பொண்ணுங்க வந்து கேப்டிவா வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜான் இருக்காருல, இந்த மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல, அவருக்கு வந்து விளையாடுறதுக்கு இந்த டாய்ஸ் அந்த மாதிரி அந்த பொண்ணுங்களை வந்து அவன் யூஸ் பண்ணிக்கிறான். அவர் வந்து அப்பப்போ வந்து இந்த டாக்டர் கேம் அந்த மாதிரி கேம் விளையாடுவாரான். விளையாடி டார்ச்சர் பண்ணி கொள்றது தான் அவங்களோட வேலையே. அதுக்கு ஒரு பொம்மை மாதிரி பொண்ணுங்களை வந்து கடத்தி கொண்டு வர வேலை இந்த ஃப்ராங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதே மாதிரி 2 பொண்ணுங்கள ஒருத்தி வந்து ரொம்ப வந்து முடியாம பெட்லேயே படுத்துட்டா, இன்னொருத்தி மட்டும் தான் இருக்கா. அவளுக்கு வந்து பயம். அவள் இப்போ 2 வாரமாக வந்திருக்கான். அண்ட் வந்து ஃப்ராங்கும் ஜானும் ரோட்ல போற அந்த சமயத்துல ஹைவேஸ்ல ஒரு பொண்ணு நின்றுருக்கா. அந்த பொண்ணையும் இதே மாதிரி கடத்தி கொண்டு வந்துட்டான். கொண்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு தப்பிக்கிட்டு இருக்கா, சுட்டு தள்ளிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜான் வந்து எனக்கு இன்னொரு பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் கேட்க, அவங்க வந்து சொல்றாங்க இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் நீ இன்னொரு பொண்ணா உனக்கு கூட்டு வந்து தரமாட்டேன், இவளை வந்து நல்லா பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஸரும் ஒரு ஸ்டூடெண்ட்டையும் பார்க்குறாங்க. அந்த ஸ்டூடெண்ட் அண்ட் ப்ரொஃபஸருக்குள்ள ஒரு லவ் இருக்கு, ஓகேங்களா. அந்த ஸ்டூடெண்ட் கடத்திட்டு வந்துடுறாங்க. கடத்திட்டு வந்து இங்கே வச்சிடுறாங்க. தென் அதே மாதிரி வந்து அந்த பொண்ணு ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸருக்கு டவுட் வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக அந்த பொண்ணு தப்பிச்சா இல்லையா, அந்த பொண்ணு தப்பிச்சா இல்லையா, இந்த ப்ரொஃபஸர் இவங்களை காப்பாற்றாங்க இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஸ்டார்டிங் நல்லா போயிருக்கும், நல்லா கொஞ்சம் ஓகேவா போயிருக்கும். இந்த கிளைமேக்ஸ் வந்து சேடாக முடிச்சிருக்கோம், ஓகேங்களா. ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அந்த சீன்ஸ் வந்து அந்த 2 பொண்ணுங்களும் வந்து ஒரே மாதிரி வந்து சீன்ஸ் போனாலும் கொஞ்சம் போர் அடிச்சுது. மற்றபடி சீன்ஸ் வேறு மாற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்ண மாதிரி தான் செகண்ட் பொண்ணுமே தப்பிக்க ட்ரை பண்ணோம். ஆனால் செகண்ட் பொண்ணு தப்பிக்க ட்ரை பண்ணுறது வேறு மாதிரி சீன் வச்சுருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் படம் நல்லா போயிருக்கும், ஓகேங்களா. அதனால தான் கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் வந்துருக்கு. அதனால இந்த படத்துக்கு நான் 2.5 ஒன்று தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் இதில் வந்து 18+ சீன்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜான்ன்ற வந்து இந்த பொண்ணுங்களை வந்து டாக்டர் கேம் விளையாடுவான், ஓகேங்களா. அவங்க வந்து நேக்கிட வச்சு அவங்க வந்து உடம்பு செக் பண்ணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து 18+ சீன்ஸ் வரும். அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் அங்கங்கே இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். அண்ட் அதனால் இந்த படத்துக்கு 2.5 தருவேன். சார் இதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.